பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் இடைவிடாது பெய்த கனமழையால் வெள்ளக்காடாக மாறியது. சாலை, தெருக்கள், குடியிருப்புகள் என பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் மீஞ்சூர் வட்டார கல்வி அலுவலகத்திலும் மழைநீர் புகுந்தது. பல்வேறு கல்வி சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் உள்ள நிலையில் ஆவணங்களை பாதுகாக்கும் பணியில் அலுவலர்களும் பணியாளர்களும் ஈடுபட்டனர். இந்நிலையில் மிகவும் பழமையான இந்த கட்டிடத்தை மாற்றி புதிய கட்டிடம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் அரசு துறையில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அரசு ஊழியர்களின் பணிச்சுமையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பினர். அரியலூரில் திமுக கழகத்தின் மாவட்ட தலைவர் விடுதலை நீலமேகம் தலைமையில் ஆளுநர் ரவியின் அவதூறு பிரச்சாரத்தை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்ட திருத்த இணை செயலாளர் சுபாஷ் சந்திரசேகர் மற்றும் மதிமுக அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். வேலூர் மாவட்டம் செர்லப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த குருசாமி என்பவர் அவருக்கு சொந்தமான இடத்தில் ஆடு மாடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் விவசாய நிலம் காப்பு காட்டை ஒட்டியுள்ள நிலையில் 2 சிறுத்தைகள் குருசாமி நிலத்திற்குள் புகுந்து ஆடுகளை தாக்கியதில் 2 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 3 சிறுத்தை வந்ததுனால ஒரு சிறுத்தை மட்டும் ஆடு கடிச்சு 2 ஆடு செத்து போயிடுச்சுங்க, ஒரு ஆடு தூக்கியும் போயிடுச்சுங்க. 2 சிறுத்தை பார்த்தோன்னே எங்கள் அப்பாவுக்கு பயம் வந்துடுச்சுங்க. மாடுங்கள்லாம் அறுத்துன்னு கவுரு அறுத்துன்னு பாறைக்கு வந்துட்டு ட்ரம்மெல்லாம் அடித்து முடிக்கிருக்காருங்க. நீங்கள் பரவாயில்லைங்க. இப்போ நாங்கள் இருக்கோம், எல்லாம் கூட மாடை பார்த்துருக்கோம். நாளைக்கு விவசாயம் பண்ணணும், எதனா பயிர் செய்யணும்னா எவ்வளோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதை நம்பி தான் நாங்களே இருக்கோங்க. எதனா ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. திருப்பத்தூர் மாவட்டம் தூய நெஞ்சக கல்லூரியின் 75ஆம் ஆண்டு பிளாட்டினம் ஜூப்ளி விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான தேசிய மாணவர் படை மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக தேசிய மாணவர் படை பிரிவு கமாண்டிங் அதிகாரி கர்னல் ராஜீவ்குமார் கலந்து கொண்டார். தொடர்ந்து ராணுவம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பாதுகாப்பு துறைகளில் உள்ள பணி வாய்ப்புகள் குறித்து விரிவான விளக்கத்தையும் மாணவர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கலந்துரையாடலையும் மேற்கொண்டார். இந்த பிள்ளைங்க எல்லாமே என்சிசி படித்த பிள்ளைங்க, என்சிசியில் பயிற்சி பெற்ற பிள்ளைங்க. அவங்களுக்கு சி சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு சர்டிஃபிகேட் தந்து அதில் அவங்களுக்கு இந்த ஆர்ம் ஃபோர்ஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு சலுகை கிடைக்கும். ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு இன்சைட் தர்றதுக்கு, அதுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் தர்றதுக்கு இந்த சீக்ரெட் ஹார்ட் காலேஜில் இந்த கான்க்ளேவ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோஜி அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக முதலமைச்சர் தன்னுடைய தேர்தல் கால வாக்குறுதியை ஒன்றை கூட நிறைவேற்றாத சூழலில், தன்னுடைய ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் 4.5 ஆண்டு காலம் நிறைவு பெற்ற சூழலில் எங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சரிடம் வேண்டி கேட்கக்கூடிய மறியலாக இது அமையப் போகிறது. இப்பொழுதும் முதலமைச்சர் இதை கவனிக்காமல் தொடர்ந்து மௌனம் காத்தார்கள் என்று சொன்னால், வரக்கூடிய ஜனவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜாக்டோஜி அமைப்போடு இணைந்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை கொண்டு செல்வது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து வந்த புகாரின் பேரில் மாநகராட்சி அலுவலர்கள் 20க்கும் மேற்பட்ட கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் 6 டன் எடை கொண்ட பிளாஸ்டிக் பொருட்களை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர், பிளாஸ்டிக் விற்பனையில் ஈடுபட்டால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார்.
வேலூரில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் பறை இசை விழிப்புணர்வு மற்றும் மனித சங்கிலியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். பின்னர் கையெழுத்து இயக்கத்தில் எய்ட்ஸ்க்கு எதிராக கையெழுத்திட்டு பொதுமக்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து ஆட்டோக்களிலும் எய்ட்ஸ் நோய் குறித்து விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஆட்சியர் ஒட்டினார். டிட்வா புயல் காரணமாக கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் கண்ணகி நகர் அடுத்த எழில்நகர் பகுதியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் சேதமடைந்ததை உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் எனவும், ஒப்பந்ததாரர்கள் தரமாக கட்டிடம் கட்டி கொடுக்கவில்லை என்றால் பிளாக் லிஸ்டில் போடப்படும் எனவும் உத்தரவிட்டார். இந்த செலவு பண்ணி இந்த காணொலி நோட்டீஸ் பிளாக் லிஸ்ட்ல சேர்க்கணும்.